கண்ணன் ப்ரோ சொன்னது தான் கரெக்டு பாண்டிக்கிட்ட. இந்த மாதிரி நீயும் வானதியும் கல்யாணம் மட்டும் பண்ணிக்காதீங்க, அப்புறம் சண்டை போட்டு அடிச்சிங்கன்னே செத்துருவீங்க. பின்ன என்ன, எனக்கு இந்த வானதியை பார்த்தா செம்ம காண்டாகுது. அதாச்சும் பாண்டி உனக்காக ஒரு ஸ்கூட்டியை ரெடி பண்ணி வச்சுருந்தாப்புல, ஓகே, சர்ப்ரைஸாக வச்சுருந்தான். நீங்கள் வந்து டாக்டர்கிட்டேருந்து வண்டி வாங்கிட்டு வந்து இது பண்ணீங்க. உடனே வந்து நீ எனக்கு வண்டி இது பண்ணுவியா பாரு, டாக்டர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு ஓவராக பேசியிருந்தாங்க. உடனே கண்ணன் ப்ரோக்கு வந்து பொறுக்காமல் இதோ உனக்காக தான் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுவுமே இந்த வண்டி ஸ்டைலாக இருக்குது அப்படி இப்படின்னு நோட்டம் சொல்லிட்டு போயாச்சு. திருப்பி சரி இந்த வண்டி வேஸ்ட்டு தானே, ஸோ அதை பல்லவன்கிட்ட குத்தாச்சு. எனக்காக இது பண்ண வண்டியை நீ எதுக்கு அவன்கிட்ட கொடுத்த? ஏம்மா யாரும்மா நீ தான் வேணான்னு சொல்லிட்டல்ல. டாக்டர் வண்டியை புகழ்ந்து தள்ளிட்டு போயாச்சு. அப்புறம் பாண்டி அந்த வண்டியை வச்சுட்டு என்ன பண்ண போகிறான்? அதுவும் நேற்று வந்துட்டு சொன்னாங்க பாருங்க, அதென்ன பார்த்தேன், நீ கொடுத்துட்ட, இது எனக்காக வாங்கி வைக்கல, ஏதோ சர்வீஸ்க்கு வந்த வண்டியை அப்படியே நைஸாக நீ என்கிட்ட இப்படி சொல்லியிருக்க அப்படி இப்படின்னு. சொப்பா எப்பா, அதுவும் டாக்டரை பெருமையை வேற பேசுறது. இதில் அன்றைக்கி பாண்டி இந்த கேம்ப் ஃபயர் அந்த பொண்ணு கூட லைட்டாக ஆடினதுக்கே வந்து வானதி அப்படியே கப்ப கப்ப கப்பன்னு அப்படியே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அவ அப்படி இப்படி. என் பாண்டி கப்ப காண்டா இருக்காத டாக்டரை பற்றி நீங்கள் பேசும்போது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியோட மெக்கானிக் ஷாப்பில் வந்து லேடிஸ் கஸ்டமர் யாராச்சும் வராங்க அப்படின்னா கொஞ்சம் சிரித்து பேசினாலுமே வானதி அப்படியே டென்ஷன் ஆகிடுவாங்க. யார் அவ, ஏன் நீ அப்படி சிரிச்சு பேசுகிற, என்ன அது அப்படி இப்படின்னு. இதுவே டாக்டர்கிட்ட அவங்க சிரிச்சு பேசினா பாண்டி என்ன உங்ககிட்ட அப்படி பேசுகிற, இல்லை என்ன டாக்டர் புராணத்தையே பேசியிருந்துக்க அப்படின்னா என்ன நீ இது பராமப்படுறியா அப்படி இப்படின்னு கேட்குறது. ஏம்மா உனக்கு வந்தால் ரத்தம் அவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? ஐயோ, இந்த வானதி கேரக்டரை பார்த்தா செம்ம காண்டாகுது உண்மையிலே. அதே மாதிரி நேற்று கான்வர்சேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடும்போது ஏதோ டாக்டரே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி ஏதோ பேச்சு வரும்ல, அப்போது வானதிக்கு வந்து சொல்லுவேன், ஏன் எனக்கு என்ன, நான் வந்து மெடிக்கல் ஷாப்லாம் வச்சுருக்கேன், உன்ன மாதிரி ஒன்றும் மெக்கானிக் கிடையாது, நீ போய் மெக்கானிக்கை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே, இந்த மாதிரி நான் வந்து டாக்டர் ஃபீல்டுக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கேன், உன்ன மாதிரி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா. அதாவது அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வைக்க காரணமே வந்து பாண்டி தான். பாண்டியால் தான் நீங்கள் அந்த மெடிக்கல் ஷாப்பையே வச்சிங்க. அதெல்லாம் கிடையாது. ஆனால் அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது, இஷ்டத்துக்கு பேசுகிறது. ஐயோயோகா. சரி, எனக்கு மட்டும்தான் இந்த வானதி கேரக்டரை பார்த்தா காண்டாகுதா இல்லை உங்களுக்கும் காண்டாகுதான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.